வணக்கம் அன்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏதோ ஒரு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவானுடைய அந்த தாக்கம் இருக்கிறதுனால உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தா சனி மகா பிரதோஷம் அப்படின்றது 4ஆம் தேதி வர்றதுனால இன்னைக்கு கால பைரவரை வழிபடுறதும் அதே மாதிரி சனீஸ்வரனை வழிபடுறதும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பொதுவாகவே, ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தா இந்த அக்டோபர் மாதம், அதாவது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாருன்றதை பற்றி தான் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2 ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். அதாவது ஞானக்காரகன் சொல்லுவாங்க, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சொல்லுவாங்க. இப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு உங்கள் ராசிக்குன்றது 3வது இடத்துல இருந்து கரெக்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ என்னைக்கு பார்த்தாலுமே, அதாவதுன்றது மிதுன ராசிக்கு இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா 4வது ராசி தான் இன்னைக்கு கன்னி ராசி. அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 5ஆம் இடம் சொல்றது பார்த்தா புத்திரஸ்தானம். எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா துலா ராசி தான். அப்போ துலா ராசிக்கு உங்க ராசிக்கு அதிபதி 5வது பாவகத்துக்கு வரும்போது என்ன பண்றாருன்னா புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். பொதுவாக எனக்கு ஆண் இருந்து பெண் இல்லைன்னு சொன்னாலும் சரி, பெண் இருந்து ஆண் இல்லைன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். எப்போ உங்களுக்கு அந்த 3 தேதிக்கு மேலே புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் உட்கார்றார். இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தான் இந்த சூரியன். பொதுவாக 3ஆம் இடம் சொல்றது தைரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய, அதாவது புதன் பகவான் இன்னைக்கு கெட்டன்றது அந்த சூரிய பகவான் புதன் பகவான் வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, ஏன்னா இந்த மிதுன ராசி கன்னி ராசி இது 2மே புதனுடைய வீடு தான். அப்போ இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 4வது பாவகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு 18 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறவர் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் குறிப்பாக 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா, 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் மட்டும் இல்லை, அதாவது வீடு, மண், மன, பூமி இந்த மாதிரி இடத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கறது யாருனாலும் அந்த 4ஆம் இடம் தான். அப்போ நான் மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால அது குறிப்பாக 18 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண் வாங்குறவங்களுக்கு, கிரயம் பண்ணுறவங்களுக்கு, வீடு கட்டுறவங்களுக்கு, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு, புதுப்பிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் 18 தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணுறார். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3வது தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ தைரியஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கக்கூடிய கட்டான்றது அந்த சுக்கிர பகவான் 9ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்குறாரு. இது குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்கும்? தாய்க்கு நல்லா இருக்கும், மனைவிக்கு நல்லா இருக்கும். தாய்க்கு பின் தாரம் பண்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் அம்மா, உங்களுக்கு குறிப்பாக அம்மா ஒரு வேலையில் இருக்கிறாங்களா, சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்களா, ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாங்க, அந்த நினைச்ச விஷயத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பு அது 9ஆம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு நல்லா இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா அந்த சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல உட்கார்றாரு.
4ஆம் இட குறிப்பை யார் வீட்டில் உட்கார்றாரு, அதே புதன் பகவான் வீட்டில் தான் உட்கார்றாரு. அப்படி உட்காரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் நிச்சயமா என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றங்கள் கொடுக்குறாரு. தொழில் மாத்துறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 3ஆம் இட தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால 9 தேதி வரைக்கும் தான் சப்போர்ட் பண்றாரு. ஆனால் அதே 9ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதுவும் குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான். இப்போ பொதுவாக 6-11க்கு அதிபதி செவ்வாய் பகவான். இப்போ உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ அவர் 2 விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு செவ்வாய். ஒன்று, அதாவது புத்திர செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. 2வது, இந்த கடன் பிரச்சனை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேங்க, நல்லவனு நம்பின ஒரு கையெழுத்து போட்டேன், நல்லவனு நம்பி 10 ரூபா வாங்கி கொடுத்தேன், சரி கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல கட்டான்றது கையெழுத்து போட்டுட்டேன். இது போல பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தாலும் 10 ரூபா வாங்கி கொடுத்துருந்தாலும் உதவி செஞ்சிருந்தாலும் அதாவது கடன் பிரச்சனை இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்போ நல்லா இருக்குதுன்னா அதாவதுன்றது கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா ஒரு 27 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அந்த 27 தேதிக்கு மேலே தான் அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா தன் சொந்த வீட்டுக்கு போகிறாரு. அப்போ சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு மேக்சிமம் அந்தாண்ட எத்தனை நாள் பார்த்தா ஒரு 5 நாள், 27, 28, 29, 30, 31, 5 நாள். அந்த 5 நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. 2வது பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் எப்பயுமே உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியும் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு 17ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரம் ஆகிறாரு. அப்ப அதிசாரம் ஆகும்போது என்ன பண்றாருன்னா உங்களுக்கு 17 தேதிக்கு மேல உங்களுடைய ராசியில் இருந்த குரு பகவான், உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்த குரு பகவான் உங்களுக்கு அடுத்தது 2ஆம் வீடு தனஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப தனஸ்தானத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? உங்களுடைய கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தா உங்க வாரிசுக்கு சப்போர்ட் பண்றாரு. மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா குரு பகவான் அதிசாரமாகிறார். அப்போ தன் ஜென்மத்தில் இருந்து அடுத்தது 2ஆவது வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு போறாரு, வாக்குஸ்தானத்துக்கு போறாரு. அப்பதான் உங்களுக்கு அந்த கொடுத்த வார்த்தை, கொடுத்த வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். எப்பன்னு பார்த்தா 17 தேதிக்கு மேலதான் உங்களுக்கு அந்த வாக்கு வார்த்தைகள் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் 17ஆம் தேதிக்கு மேலதான். சரிங்களா? அப்ப இதை போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து 8வது பாவகத்துக்கும் 9வது பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். இப்ப பொதுவா சனி பகவான் இந்த மாசத்துல வந்து எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது மீன ராசியிலே இருக்கிறதுனால பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா ஜீவன சனி, தொழில் சனி. அப்ப தொழில் சனியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சனி பகவானோட தாக்கம் இருக்காது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா பாதிப்பு ஒன்றும் வராது. அப்ப இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அதாவது இந்த மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி தன்னுடைய ராசியில் இருந்து அவர் புத்திரஸ்தானத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு, ஏன்னா மிதுன ராசிக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா துலா ராசி தான். அப்போ துலா ராசிக்கு போகிறதுனால 3ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதன் பகவான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா புதன் வந்து கட்டன்றது 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு 3ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறதுனால உடல் ஆரோக்கியம் மற்றும் மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசியிலிருந்து அடுத்தது கடகராசிக்கு போய் உச்சமாகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நினைச்ச காரியங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். குறிப்பாக உங்களுடைய வாரிசுகளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இதில் மாற்றம் கிடையாது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து பார்க்கும்போது 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் உட்காரும்போது இந்த இடம் கிரை பண்ணுறது, மண் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுப்பிக்கிறது, மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அதனால எப்படி பார்த்தாலுமே
மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம், உங்களோட வளர்ச்சி, அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பா மாறும். அது உங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்குது, உங்களுக்கு அது சாதகமா பாதகமான்றது உங்க ஜாதகத்துல தான் அது தெரியும் இல்லைங்களா? அதனால ஒரு தடவை உங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க. ஜாதகத்துக்கு சம்மந்தப்பட்ட டவுட்டுகள் ஏதாவது இருந்தா கேளுங்க, அந்த டவுட் உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். இல்ல பொதுவான பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். யூடியூப்ல பார்த்துக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக்ல பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு ஜாதகப்பட்ட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா கான்டாக்ட்ல என்னோட நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்க. உங்களோட டவுட் நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.